ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங் எப்பவும் போல் எழுந்துச்சி சமைக்க வந்தாச்சு குயிக்காக. இன்றைக்கி வந்து இதுக்கெலாம் தமிழில் என்னான்றது கூட தெரியாது. ஏற்று விட்டு அத்தட்டு கேட்டு தான் இதோட பேரெல்லாம் நான் சொல்லுவேன். ஏன்னா வீட்டில் வந்து நாங்கள் உருது முஸ்லீம்ன்றதுனால தமிழ் பேச வாய்ப்புகளை. இதோட பேர்லாம் தமிழில் என்னான்றது எனக்கு சரியாக தெரியாது. அது பேர் வந்து சட்டி கருணைக்கிழங்கு அப்படின்னு அர்த்தம் சொல்லி கொடுத்தாங்க. சட்டி கருணைக்கிழங்கு, அதுக்கு தட்டைப்பயிறுன்ட்டு கவரில் போட்டிருந்தது இந்த பயிரோட பேர். அது கூட என்னன்னு தெரியாது. அது உருதுல வந்து லோபே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எனக்கு அப்படி தான் தெரியும். அத்தைக்கிட்ட கேட்டால் இது தட்டைப்பயிறுமா, இது வந்து கருணைக்கிழங்குமா அப்படின்னாங்க. ஸோ இன்றைக்கி வந்து தட்டைப்பயிறு புளிக்குழம்பு, கருணைக்கிழங்கு வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எப்பவும் போல தம்பி எழுந்துச்சி மதரசாக்கு போயிட்டாங்க. பாப்பாவுக்கு டிஃபன் சுட்டி எடுத்தாச்சு. அவங்க 8 மணிக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் தட்டைப்பயிறு போட்டு புளிக்குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு இடையில வந்து என் பையன், நானும் ஹெல்ப் பண்ணவாமா, நீங்கள் வந்து தனியாக கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு. தம்பி வேணாண்டா, டைம் ஆகுது, அப்பா திட்டு வாங்கணும்னு சொன்னால், இல்லை நீங்கள் மட்டும் தனியாக பண்ணுறீங்க, நானும் செய்கிறேன் அப்படின்னும் போது இதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டான். இது பேர் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வெந்தய சீரக பொடி பண்ணி வச்சுருப்போம் புளிக்குழம்புல போட. ஸோ அதுதான்டா தம்பி அப்படின்னு சொன்னேன். அப்படியாம்மா, நான் போடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டுட்டு இப்போ வந்து அவர் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறாராம். என்ன பேசுகிறாருன்னு பாருங்கள். யார் செஞ்சது? நான் செஞ்சது. நீ சமைக்கிறியா? இந்த 2 வார்த்தை சொல்கிறது தான் வந்திருக்காரு. ஹலோ வாசன் தூக்குதா, ஹாய் கைஸ் அப்படின்னு என்னம்மா பண்ண போகிறேன்னா, நான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து இந்த கிழங்குக்கு தேவையானது வந்து கடலைப்பருப்பு வேக போட்டு அதையுமே மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டுத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கு கொஞ்சம் வெங்காயம், கரம் மசாலா, அப்புறம் மஞ்சத்தூள், இது 3 மட்டும் தான் நான் இன்றைக்கி சேர்த்தேன். இது சேர்த்து நல்லா மாவு பேசுகிற மாதிரி பேசலாம். அது கையில் அந்த குழகுழப்பு தன்மை ஒட்டிக்கிறதுனால நான் என்ன பண்ணேன், வடை மாதிரி போட வரல அப்படின்றதுக்காக கையில் வந்து எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் தட்டினேன். நீங்கள் இதை உருண்டையாகவும் போடலாம், தட்டையாகவும் போடலாம். நான் வந்து இது தட்டையாக போட்டேன். உருண்டையாக போட்டாக்க உள்ளே வந்து இந்த மாவு மாதிரி இருக்கும், சீக்கிரம் வேகாது அப்படின்றதுக்காக நான் இப்படி போட்டேன். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராகவும் இருந்தது டேஸ்ட்டு. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது, டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. இதுக்கு பேர் வந்து நான் வச்சுருக்கிறது கருணைக்கிழங்கு வடை. நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கிங்க. எப்படி பாருங்கள், கலர் அப்படியே மாறுது, கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது சாப்பிடவே. இதுக்கு வந்து ஒரு தேங்காய் சட்னி இல்லை மிளகாய் சாம்பார் ஏதாவது போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நேற்று நான் சாம்பார் வச்சுருந்தேன். ஏன்னா எங்கள் குழந்தைகளுக்கு வந்து கீரை சாம்பாரும் அண்டு வந்து சவுச்சோ கூட்டு செஞ்சாங்க. ஸோ அந்த வந்து கொடுப்போம், எப்போவுமே நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். அதனால் அவங்களும் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கும் கீழே எல்லாம் வடையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குழம்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் தட்டைப்பயிறு புளிக்குழம்பு, கருணைக்கிழங்கு வடை, சவுச்சோ கூட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா முருங்கைக்கீரை சாம்பார். ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.